திமுக ஆட்சியில் ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மறுப்பு தெரிவித்துள்ளார். அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டாக தான் நான் இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். எந்த நிதியும் இன்னொரு துறைக்கு தேவையில்லாமல் போகலை. எல்லா துறைகளுக்கும் இருக்கின்ற அல்லது அந்த துறையில் இருக்கிற எஸ்சி மக்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி தான் போயிருக்கே ஒழிய தேவையில்லாத இடத்துக்கு போகலை. இது அவதூறு பரப்புறது, இல்லைன்னா பொய்யா கட்டமைக்கிறது. ஆதிராட நலத்துறையில் நிதி வேறு இடங்களுக்கு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. இந்த நிதி இந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிதி, வேறு எதுக்கும் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. அதனால் இந்த முறை நாங்கள் கூடுதல் நிதியை இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் பேசி கேட்டு இந்த பட்ஜெட்டு ஒதுக்கும் பொழுது கூடுதல் நிதி நாங்கள் கேட்போம். அப்பொழுது கடந்த காலங்களை விட இந்த பழங்குடியினர் மக்களுக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்குமான அவர்களுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நாங்கள் குறிப்பாக ஹாஸ்டல் அந்த கட்டுமானம், ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு கூடுதலாக அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல் மாணவர்களுக்கான அம்பேத்கர் அயலக அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கூடுதல் கட்டணம் கேட்குறாங்க. அதுவும் நாங்கள் பேசியிருக்கிறோம். கடந்த முறை 216 பேர் தான் விண்ணப்பம் ஓகே அவங்க மேல் படிப்புக்கு போயிருக்கிறாங்க. இந்த முறை விண்ணப்பம் செய்த அத்தனை பேருக்கும் நாங்கள் அம்பேத்கருடைய அந்த அயலக ஸ்காலர்ஷிப் மூலமாக அத்தனை பேர் கொடுப்பதற்கு நாங்கள் பரிந்துரை செஞ்சுருக்கிறோம்.